பகவானுடைய பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானுடைய சேவைக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க. கோபியர்களுடைய உதாரணத்தை நம்ம பார்த்திருக்கோம். நாரத முனிவர் என்ன பண்றாரு, இருக்கறதுலே சிறந்த பக்தர் யாரு? கிருஷ்ண பக்தர்கள்ல சிறந்த பக்தர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறார். அப்ப விஷ்ணு கிட்ட கேட்கும்போது அவரே சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார், நீயே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ போய் சொல்லு, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பயங்கரமான தலைவலியா இருக்கு. அந்த தலைவலிக்கு ஒரே ஒரு மருந்து தான். உங்களுடைய பாதத்திலிருந்து கொஞ்சம் தூசியை மட்டும் கொடுங்க. அந்த தூசியை தலையில தடவிட்டார் அப்படின்னா அவர் தலைவலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார். நாரதர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் கேட்கிறார். கிருஷ்ண பக்தர்களுடைய உயர்ந்த பக்தர்களா இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பக்தர்கிட்ட போய் கேட்கிறார். கேட்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? எவ்வளவு பெரிய அபராதமான விஷயம். பகவானுக்கு என்னுடைய பாதத்திலிருந்து தூசியை கொடுக்கிறதா? நான் எங்க நரகத்துக்கு தான் போகணும். இதை விட என்ன பெரிய பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கடைசியில் என்ன பண்றாரு, அவரு கோபியல் கிட்ட போறாங்க. கோபியல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலியா இருக்கு, அவருக்கு ஒரே ஒரு தீர்வு உங்க பாதத்திலிருந்து வரக்கூடிய தூசி தான் தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா கோப்பியும் ஒவ்வொரு கைப்பிடி மண் எடுத்து மூட்டை கட்டி கொடுக்குறாங்க. இதை போய் கொடுங்க, இது சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு. நாரதர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்ன பண்றீங்க நீங்க தெரியுதா? உங்க பாதத்திலிருந்து நீங்க தூசி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிருஷ்ணர் பூசிக்கிட்டார் அப்படின்னா நீங்க நரகத்துக்கு போய் உங்களுக்கு தெரியாதா? இப்ப நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என்ன நாரதரே, இதனால என்ன இருக்கு? கிருஷ்ணர் தலைவலி போகுது இல்லையா? கிருஷ்ணனுடைய தலைவலி போச்சு அப்படின்னா போதும், நாங்க நரகத்துக்கு போனா கூட என்ன இருக்கு அப்படின்ட்டு அங்க கிருஷ்ணனுடைய சேவை தான் முக்கியமா பண்றாங்க. கிருஷ்ணனுடைய சேவைக்கு முன்னாடி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இப்படி ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன பண்றான், தன்னுடைய முக்தியை கூட அவன் வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இதுல நிறைய இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் இதோட இங்க நிறுத்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசுற விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நான் வந்து இன்னைக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். பக்தி அப்படின்னா அன்பு, அவ்வளவுதான். பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு. அந்த அன்பு அப்படின்னு அர்த்தம் சேவை. அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம சேவை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ யார் ஒருத்தர் மேல் நம்ம அன்போட அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அன்போட நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா, அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா எது சேவை? ஒருத்தருக்கு சேவைன்னு சொல்லி சொல்றோம். சேவைன்னா எது சேவை? அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சாதான் சேவை. அவருக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் சேவை ஆகாது. எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் சேவை ஆகாது. அந்த நபருக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயத்த அன்போட எப்ப செய்ய ஆரம்பிக்கிறனோ அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான விஷயம். ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான குணமே என்னதான், இந்த சேவை அப்படிங்கிறது, பக்தி அப்படிங்கிறது. நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தர்மம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளினுடைய இயற்கையான குணம் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதே போல ஆத்மாவுடைய குணம் என்ன, ஆத்மாவுடைய ஒரு நிரந்தரமான குணம் என்ன அப்படின்னா சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை. ஆத்மா என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆத்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ ஆத்மா என்ன பண்ணுது, என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும். யாரும் சேவை செய்ய கிடையாது, நான் யாருக்கும் சேவை செய்யல அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. கண்டிப்பா என்ன பண்றோம், எல்லாரும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுடைய அகங்காரத்துக்காக அவன் சேவை செஞ்சுட்டு இருக்கான். சேவை செய்யாம யாருமே சுதந்திரமா கிடையாது. ஸோ இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது தான் இந்த ஆத்மாவுடைய இயற்கையான குணமா இருக்கு. இந்த சேவை அப்படிங்கிறது தான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எப்ப ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு சேவை பண்ணணும் அப்ப அங்க நட்புறவு அதிகம் இருக்குது, அங்க வந்து சந்தோஷமாகுது. எப்ப முதலாளி தொழிலாளிக்கு சேவை பண்றான், தொழிலாளி முதலாளிக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான், இந்த ஒரு உறவு முறை இருக்கும்போது அங்க இன்பம் ஏற்படுது. பெற்றோர்கள் குழந்தைக்கு சேவை பண்றாங்க, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சேவை பண்றாங்க. இந்த சேவையினால அங்க இன்பம் ஏற்படுது. தன்னுடைய மனைவியோ காதலோ என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு சேவை பண்றாங்க. இந்த சேவையினால சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த சேவை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அங்க சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படாது. ஸோ அதனால பக்தி அப்படின்னா, நமக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, பிடித்தவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை என்ன பண்ணணும், நம்ம இஷ்டத்தோட செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சேவை தான் என்ன சொல்றோம், பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அவருக்கு கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் என்ன சொல்றோம், பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
சுகதேவ கோசாமி தன்னுடைய பாகவத்துடைய ஆரம்பத்திலே வியாசர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். உண்மையான பக்தி அப்படின்னா எப்படி இருக்கும், உண்மையான சேவை, உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு மேல செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையான அன்பா இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போட பண்ணுவோமே தவிர உண்மையான அன்பு நம்ம எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. உண்மையான அன்பு அப்படின்னா, உண்மையான பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் உண்மையான பக்தி. ஏன்னா அதுதான் நிரந்தரமா இருக்கக்கூடிய பக்தி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய பக்தி. இதுதான் ஆத்மாவோட இயற்கையான நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு சேவை செய்ய முடியாது. ஜீவாத்மாக்கள், அதாவது நிறைய இன்னைக்கு தேவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ தேவர்களும் யாருதான், அவங்களும் ஒரு ஆத்மா தான். ஸோ இந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டு இன்னொரு ஆத்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு பேர் பக்தி கிடையாது. அவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாமே தவிர இல்ல அந்த ஆத்மாவுக்கு நம்ம தொடர்ந்து சேவை செய்ய முடியாது. ஏன்னா சுகதேவ கோசாமி அந்த பக்தியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, அஹைதுக்கி அப்ரதிஹதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பக்தி கொண்டா 2 குணத்தை சொல்றார். பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அஹைதுக்கி அப்ரதிஹதா. அஹைதுக்கி அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும், எந்த விதமான தடங்களும் இல்லாம இருக்கணும் சொல்லி சொல்றாரு. ஸோ முதல்ல எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும், பகவான் நாராயணுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். எதிர்பார்ப்போட செஞ்சாலுமே கூட என்ன பண்றாரு அவரு, அந்த எதிர்பார்ப்பையும் விலக்கிட்டு அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆசையே இருக்கு இல்லையா, அந்த இதயத்திற்குரிய அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை என்ன பண்றாரு அவர் நிவர்த்தி பண்ணிடுறாரு. இது மற்ற தேவர்களால முடியாது. மற்ற தேவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறதை கொடுக்க முடியுமே தவிர நம்ம ஆசைப்படக்கூடிய தன்மை என்ன பண்ண முடியாது, அவங்களால சுத்தப்படுத்த முடியாது. ஆனா கிருஷ்ணரால என்ன பண்ண முடியும், பகவானால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பதையும் கொடுத்து, நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அந்த ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த எண்ணத்தை என்ன பண்ண முடியும், அவரால் தூய்மைப்படுத்த முடியும். அது பகவானால மட்டும்தான் முடியும். அஹைதுக்கி அப்ரதிஹதா, எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன். எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்னா மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்க தடைப்பட்டு போயிடும். ஏன்னா நம்ம போயிடும் இந்த உடம்புல இருந்து. இல்ல அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சரீரத்தை விட்டு அவங்க வேற சரீரத்துக்கு போக போறாங்க. இன்னைக்கு தேவர்களா இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு வேற ஒரு உருவத்தில் இருக்க போறாங்க. ஸோ அதனால மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தியானது நிரந்தரமான பக்தி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பக்திக்கான டெஃபினிஷனா கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸ்ரீமத் பாகவத்துல ஆரம்பத்திலே கொடுக்குறாரு. சவை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைதுக்கி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. இப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் சுப்ரசீததி, ஒரு ஆத்மாவுக்கு முழுமையான சந்தோஷத்தை, முழுமையான திருப்தியை கொடுக்கும். எப்படிப்பட்ட பக்தி, யார் ஒருத்தன் பகவானுக்கு பக்தி பண்றானோ, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடங்களும் இல்லாம பகவானை பக்தி பண்றானோ, அப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் ஒருத்தனுக்கு உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதனால பக்தி அப்படின்னா ஏன் பக்தி பண்ணும் அப்படின்னா ஆத்மாவினோட இயற்கையான தன்மையை பக்தி பண்றதுதான். அந்த பக்தி யாருக்கு பண்ணணும் அப்படின்னா பகவான் அதோக்ஷஜனான கிருஷ்ணருக்கு பண்றதுதான் பக்தி. அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்ணும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு சிறந்த குருவனுடைய வழிகாட்டுதல கீழே சாஸ்திர பிரகாரம் செஞ்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ இதெல்லாம் வந்து பக்திக்கு சம்பந்தமான விஷயம். அதனாலதான் பக்தியினுடைய ஆரம்ப நிலை என்ன சொல்றோம், ஆதவ் குரு ஆசிரியம். பக்தியினுடைய ஆரம்பத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, குருவை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ குரு அப்படின்னா யாரு ஒருத்தருக்கு நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு நடத்துறதுக்கு உதவி பண்றாரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ குரு அப்படின்னா வெறுமனே சடங்கு கிடையாது. நான் தீட்சா வாங்கிட்டேன் எனக்கு குரு வந்துட்டார் அப்படிங்கிற சடங்கு மட்டும் கிடையாது. குரு அப்படின்னா மனப்பூர்வமா என்ன பண்றோம், அவர்கிட்ட இருந்து விஷயங்களை கேட்டு அவர் சொல்லிக்கூடிய வழிகாட்டுதல் என்ன பண்றோம், கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான குருவை ஏத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ தீட்சை அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் நம்மளுக்கு குருவை கொடுத்துறாது. ஸோ இப்படி பக்தியினுடைய விஷயங்களை இங்க சொல்லியிருக்கார். இன்னைக்கு வந்து